இது நிதின உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏற்கனவே நிதி சமாச்சாரத்துல இன்றைக்கு கிட்டத்தட்ட 170 லட்சம் கணக்கு பண்ணானுங்க. ஒரு டொனேஷன் பிரதமர், உள்துறை இவங்க எல்லாம் இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுல வசூல் பண்ணாங்க. அந்த வசூல் பண்ண அந்த பணத்தை கணக்கு கேட்டாங்க. கணக்கு கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே கேட்டுச்சு. அது எங்க தனிப்பட்டதுன்னா, ஒரு பிரதமருக்கும் உள்துறைக்கும் ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் அதுல இருக்கும்போது அது தனிப்பட்டது ஆகாது, அது அரசு சம்பந்தப்பட்டது. கணக்கு ஒரே விஷயம் கொடுத்துருக்காங்க. சரியா? பூரா செய்யறது ஃப்ராடு, உலகமாக ஃப்ராடுனாலே நீ என்ன பண்ணிருக்கணுமா, இவங்க 2 பேரும் தனியா உட்கார வச்சிருக்கணும். ஏன்னா அவங்க மத்திய அரசு இது, இவங்க மாநில அரசு, இவங்க 2 பேரும் மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அவங்களுக்கு தான் கரெக்டா இருக்கு. என்ன வேற கூட உட்கார நடுநிலையா இருக்கீங்க. 2 அரசுமே நீங்க சுட்டி காட்டுற இடத்துல இருக்கீங்க. இல்ல இல்ல, 2 பேரும் கரெக்டா பண்றாங்க. அவங்களும் மத்தியில கொள்ளையடிக்கிறாங்க, இவங்களும் மாநிலத்தை கொள்ளையடிக்கிறாங்க. நாங்க கொள்ளையடிக்கிறோம் நாங்க கொள்ளையடிக்கிறோம் ஐயா, மக்கள் மனங்களை கொள்ளையடிக்கிறோம். இதுதான் பிஜேபியோட தாரக மந்திரம். மேடம், அக்கவுண்ட்ஸ் அண்ணன் ரொம்ப தீயா பேசிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை தமிழ்ல சொன்னாரு, சமாச்சாரம். இவங்க மத்திய அரசு கொடுத்த நிதியை எல்லாம் சமாச்சாரம் ஆகிட்டாங்க. எந்த நிதியா நாங்க நிதி கொடுத்தீங்க? நிதி கொடுத்த 4000 கோடி இவங்க எங்க கொடுத்தாங்கம்மா? அறிவு கட்டதனமா நீங்க கேக்குறாங்க. நாங்க ஜப்பான்ல கடன் வாங்கியிருக்கோம் 4000 கோடி. அப்புறம் என்ன நிர்மலா சீதாராமன் சொன்னா உண்மை? இல்ல வாய புடுங்காதமா. கார்பரேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நாங்க 4000 கோடி கடன் வாங்கி தான் செலவு பண்ணமே தவிர கடனோ நாங்க கூட்டுவோம் அதெல்லாம் வேணாங்க. வேலை முடிஞ்சுதா? வேலை முடிஞ்சு ஜப்பான்ல இருந்து கடன் வாங்கணும், பிச்சை எடுத்து வாங்குறீங்க. வேலை முடிஞ்சுதா? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? எந்த நாட்டுல இருந்து கடன் வாங்கினாங்க? அது எங்க நம்ம மக்களுடைய வரி பணத்துல இருந்து நாங்க கொடுக்குறோம். மக்கள் வரி பணம் அண்ணா அறிவாலயத்திலிருந்து கொடுக்கல. இல்ல அண்ணா அறிவாலயத்திலிருந்து கொடுக்கறதுக்கு நாங்க என்ன எனக்கு தெரியாது. அது கேட்கணும். திமுக கொடுத்து, திமுக அரசு கொடுத்து, திமுக அரசு கொடுத்து ஒரு கால அண்ணா அறிவாலயத்துல சேர்த்து வச்சிருக்க உள்நாடு வெளிநாட்டுல முதலீடு பண்ணி வச்சிருக்க காசுல இருந்து பெண்களுக்கு கொடுத்தாங்களோ அப்படின்றாங்க. இருக்கு. அம்பேத்கரோட நினைவு நாள், அவர் ஏற்றிய சட்டத்தை மதிக்காத இவங்க. நாங்க எந்த சட்டத்தையும் மதிக்கல. நாங்க நீதிமன்ற ஆணைய அப்படியே சம்மதிக்கிறோம். பாஜக அம்பேத்கர் சட்டத்தை முழுமையா மதிக்கிறாங்க. அதனால்தான் அம்பேத்கருடைய நினைவு நாள் மறக்கடிக்கப்படுகிறதுக்காகவே பாபர் மசூதி அந்த நாட்கள் இடிக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா ஒரு கோடு இருக்குன்னா அடிக்க முடியாது, பெரிய கோடு பக்கத்துல போடணும் இல்லையா? அப்போ அம்பேத்கருடைய நினைவு நாள் பத்தி இந்தியா முழுக்க பெரிய பிரபலமா பேசப்படுது. அதை மறைக்கணும். என்னடா காலையில 9 மணிக்கு அண்ணன் டிவி பார்த்தாரான்னு தெரியல. இல்ல பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய வளாகத்துல ஐயா அம்பேத்கருடைய சிலைக்கு வானளவுக்கு பூவை போட்டு அவரை நாங்க வாழ்த்துறோம். இன்னொன்னு, நீங்க அம்பேத்கரை இவ்வளவு முன்னிலைப்படுத்தக்கூடிய நபர்கள், நீங்க நினைச்சு இருந்தா எப்போனா இடிச்சிருக்கலாம் அந்த இடத்த பாபர் மசூதி. ஏன்னா உங்க எல்லாம் சிஸ்டமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? அந்த அவசரப்பட அந்த தேதியை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க அம்பேத்கரை இவ்வளோ மதிக்கிற நபரு, இன்னைக்கு ஒரு பெரும் அரசியல் மேதை, சட்ட வல்லுனர், அவர் மறைஞ்ச நாள். இந்த நாளை வந்து நம்ம அமைதியா இருப்போன்னு இருந்தீங்களா? நீங்க அன்னைக்கு தானே நீங்க இடிச்சீங்க. அப்போ அந்த நாள் மறக்கடைக்கப்படணும். பாபர் மசூதி இடிப்புன்னு தான் எல்லாரும் வாயிலும் பேச வரணுன்றது தான் நீங்க அந்த தேதி. இப்போ நீங்க ஏதாச்சும் அவங்க சிஸ்டமே சொல்றேன், யூபி கவர்மெண்ட் அவங்களுக்கு சாதகமானது இல்ல. அம்மா இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாபர் மசூதி விஷயம் வந்து செட்டில்டு டிஸ்பியூட். அதாவது நீதிமன்றமானது அதற்கு ஒரு தீர்ப்பை வழங்கி அது ஒரு செட்டில்டு டிஸ்பியூட். இப்போ நாங்க போராடி கொண்டிருப்பது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிட்டா ஏத்துக்கணும்னு சொன்னா, கேரளா நீதிமன்றம் தான் அனைத்து வயது பெண்களும் இதுக்கு சபரிமலைக்கு போனாங்கன்னு சொன்னாங்க. ஏன் அதை வந்து நீதிமன்றத்தை தீர்ப்பு ஏத்துக்க மாட்டேங்க? யார் தடுத்தா? அமித்ஷா அறிக்கை அன்னைக்கு நான் எடுத்து காட்டுமா? என்ன சொல்றாரு தெரியுமா? சமய விஷயங்களில் நீதிமன்றம் தலையிடுவது தவறு. இல்ல, நான் இது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு மசூதியில பல்வேறு பிராக்டிஸ் இருக்கு. சில இடங்கள்ல லேடிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, சில விஷயங்கள் இருக்கு.
அது அவங்க மதத்திற்குள்ள இருக்கக்கூடிய பிராக்டிஸ். நான் கேள்வி கேட்க முடியுமா? அந்த மார்க்கத்தை பற்றியான முடிச்சிருங்க, அந்த மார்க்கத்தை பற்றியான நுணுக்கங்களும் அதில் உள்ள பிராக்டிஸ் நமக்கு தெரியாது. அப்படின்னும் போது அதை பத்தியான கேள்விகளை நம்ம கேட்கலாமா, தலையிடலாமா? ஏங்க ஒரு பொது கருத்துல போய் தப்பு இல்லை, அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணமா இல்லையா? கருத்து சொல்லுவது தவறா? ஆனா இங்க திமுக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணல, நீதியரசரை பதவி விலகி போக சொல்லுன்றாங்க. அப்ப ராகுல் காந்தியை சொல்லி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து நீ பேசக்கூடாது. 94ல என்ன உத்தரவு போட்டிருக்காங்க எங்க தீபம் ஏத்தப்பட்டதோ அந்த இடத்துலதான் தீபம் ஏத்தணும். அது 94 நம்பர் எல்லாமே நான் தரேன். அதாவதுங்க இல்ல இவரு ஒரு புருடா ஓடுறாரு. புருடா அடிப்படையில தான் நாங்க பண்ணி திமுக திருடா புராதிகப்பா புருடா. ஆமா ஒரு விஷயம் மாத்திராரு சாதா வடை இல்ல மசாலா. ஒரே விஷயம், 96 போடப்பட்ட வழக்கில் இவர் சொன்ன தீர்ப்பு 96 உங்களுக்கு தெரியல, 96. அதாவது அந்த தீர்ப்பானது வந்தது உண்மைதான், ஆனா அன்று போட்ட சாராம்சம் வேறு. அப்ப என்ன போடுறாங்கன்னா, இவ்வளவு வருஷமா இல்ல, எனக்கு இந்த வருஷம் பண்ணி கொடுங்க, நெக்ஸ்ட் இயர் மாதிரி போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் வேணும்னு கேட்டதுக்கு இல்ல போன முறை இல்லாத நடைமுறை இந்த முறை ஏன் கேட்கறீங்கன்னு சொல்லி அதை டினை பண்ணாங்க. ஆனா இப்ப வைக்கிற பிரேயரே வேற. ரகுபதி அண்ணன் அவர்கள் 2016 முடிஞ்சிருச்சுன்னு ஒரு புருடா அவர் விட்டாரு. அவர் சட்டத்துறை அமைச்சரா சண்டைத்துறை அமைச்சரான்னு தெரியல, எப்ப பாரு மைக்க பிடிச்சா சண்டை போட்டே இருக்கிறாரு. 2014 வந்த டிஸ்பியூட்டே வேற, இப்ப நம்ம கேட்கக்கூடிய பிரேயரே வேற. சரி, தீபத்தூண் இதுக்கு பேர் வைக்கணும். அப்புறம் அங்க ஏத்துற வழக்கமே ஒண்ணு இல்லைங்க. கனிமொழியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க பாத்தீங்களா? ஏங்க அது தூணே இல்லைங்க, ஏதோ ஒரு படிக்கல்லுங்க. இல்ல அந்த அவங்க படிக்கல்னு சொல்ல இந்த மாதிரி நில அளவை கல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். திமுக காரங்க இது மட்டும் இல்ல, திமுக ஆட்சி இல்ல, அதிமுக ஆட்சியில இருந்தது. அப்பெல்லாம் நீங்க ஏன் அதை பண்ணல? ஆனா ஒரு டிஸ்பியூட் ஒரு காலகட்டம் வரல இருந்திருக்கு. ஒரு கேள்வி எழுப்புறோம். சரி, நேத்து நான் உணரல, இன்னைக்கு உணர்றேன், கேள்வி எழுப்புறேன். நீ கேள்வியே கேட்க கூடாது. ஏங்க ஒரு முன்னாடி ஆடு கோழி அறுக்க கூடாதுன்ற பிரச்சனை இல்ல. ஆமா அண்ணன் ஒரு கேள்வி கேளுங்க. மத நல்லிணக்கம் என்ன? ஆடு கோழி அறக்கூடாது அதே சொல்லிட்டு இருக்காரு. மத நல்லிணக்கம் இருமையா ஜெயலலிதா ஒரு உத்தரவு போட்டாங்க. ஒரு நிமிஷம், ஜெயலலிதா ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன உத்தரவு தெரியுமா? ஆடு கோழிகள்லாம் வெட்டக்கூடாது, மட்டன் ஷாப்பே இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்கம்மா. ஆடு மாடுகள்லாம் கட் பண்ண கூடாதுன்னு போட்டாங்க. பாருங்க, இதுதான் இவருடைய அரசியல் புரிதலற்ற தன்மை. திமுக காரங்களே நுனி புல்லு மேய்ஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க. ஜெயலலிதா ஆர்டர் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, கோயில்களை பலியிடுறாங்கல்ல, அது பலியிடக்கூடாதுன்னு. இவர் பாருங்க, ஆடு கோயில்கள்ல பலியிடுது, அதுவே அவங்க ஒரே வருஷத்துல திரும்ப பெற்றாங்க. அந்த அதை எப்படி சும்மா வாங்கல, பெரிய போராட்டம் மக்கள் அது எதிர்ப்பு தெரிவிச்சுதான் வாங்கினாங்க. சரியா? சட்டங்கள் அரசு எல்லாம் மக்களுக்காக தான், மக்களுக்கு தான், இஷ்டத்துக்கு செயல்பட. இவங்க இஷ்டத்துக்கு தானே செயல்படுறாங்க டெல்லியில. பண்றீங்களா? நீங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி எத்தனை முறை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாத்தி இருக்கீங்க? 82 தடவை மாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு எது சாதகமா வேணுமோ அதை பூரா மாத்தி 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 எல்லாம் மெஜாரிட்டி இருக்கு. தேர்தல்ல ஓட்டு ஏமாத்தி ஜெயிச்சு வந்துட்டு எல்லா தகராலும் எல்லா பண்ணி. தமிழ்நாட்டுல நாங்க ஒண்ணு ஓட்டு மாத்தல, ஓட்டு பெட்டியை மாத்தல. நாங்க மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அதிகப்படியான மக்கள் வாக்களிச்சு நாங்க வந்திருக்கோம். சும்மா இருக்கு, சும்மா நீ ஒண்ணு பாவப்பட ஒரே பிரச்சனைங்க. நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு ஏன் சார் இவங்களை அம்பேத்கர் அவர்களுடைய படத்துக்கு மாலை சரியான கேள்வி. அம்பேத்கர் சட்டத்தை பார்லிமெண்ட்ல நிறைவேற்ற விடாம தகராறு பண்ணது இந்த RSS கும்பல் தான். வயிற்றுச்சல் வருது, சும்மா இல்ல. என்ன பிரச்சனை பண்ணோம் இவங்க எல்லாம்? சொல்லுங்க. வெளாவாரியா என்னத்த வெளாவாரியா ரைட் இன் டீடைல் பாப்பார பசங்க உட்கார்ந்துகிட்டு அந்த கமிட்டியில அதனாலயே ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. அமைச்சர் பதவியே ராஜினாமா பண்ணி முதல் கமிட்டியை ராஜினாமா பண்ணாரு. அதுக்கப்புறம் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. வக்கத்தை பயிலுவா, வாழ்வத்தை பயிலுவா, கொண்டாட்டிய வச்சு பொழைக்க தெரியாத பயிலுவா இவனுங்க பேசுறானுன்னு நீ பேசிட்டு இருக்க. அதாவது வச்சு பொழைக்க தெரியாதுன்றாரு. அது வேற சமாச்சாரம். இன்னொன்னு, தமிழ்நாடு நீங்க பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா, இவ்வளவு பண்ணிட்டு, இவ்வளவு மலமாரி வேலையும் பண்ணிட்டு, இவ்வளவு யார் மலமாரித்தனம் பண்ணா?
யார் பண்றா? டெல்லி பண்ணவங்களுக்கு கோவம் வரும். இவருக்கு கோவம் வருது. நாங்கெல்லாம் பண்றோம், டெல்லி பண்ணுது. அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. டெல்லி பண்ணுது, நாங்க பண்றோம்னு சொல்லாத, நான் கழுவி போயிடும். நீங்க 4.5 வருஷத்துல இவங்களுக்கு கிறிஸ்டின் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மதம். அவங்க ஒரு பாட்டு ஒண்ணு போட்டாங்க, காப்பாத்தணும் கர்த்தரேன்னு வரும். மாட்டிக்கினாரு ஒருத்தருன்னு. 4.5 வருஷத்தை திமுக மாட்டிக்கொண்டது, கர்த்தரை தான் அவங்கள காப்பாற்றணும். இன்னும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி, இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 4.5 வருஷமா நீதிமன்றங்களுக்கு பல்வேறு வழக்குகள் போகுது, நீதியை நாங்கள் வெல்றோம். ஆனால் அந்த நிதி குடும்பத்தை வெல்ல முடியலங்க. பணத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கல்லா கட்டுற வேலையை செய்யக்கூடிய இவர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, கலவரம் பண்ணக்கூடிய இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, நீங்கள் நல்லது பேசலாமா, மக்களை பற்றி பேசலாமா, ஜனநாயகத்தை பேசலாமா, ஓட்டுக்கு பணமே கொடுக்க கூடாதுமா. ஆனா முதல்ல பையில பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறது இவங்க தான். ஆனா அதே மக்களை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க, மக்களை ரோட்ல நிப்பாட்டுறது இவங்க தான் இருக்காங்க இல்லையா, அதே மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா இவங்கள. அதுதாங்க பெரிய சாபக்கேடு. அங்க போய் அழுவுறது, ஐஸ் வைக்கிறது, உனக்கு அத்தை பண்றேன் இத்தை பண்றேன், இந்த 511 வாக்குறுதி யாருனாலும் ஓட்டு போடுவாங்க. அதை பார்த்தா ஆமாவே இல்லையா, அப்படியே ஐஸை தூக்கி தள்ள வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னாச்சு, ஒரு போட்டுக்க துண்டு தான் அவங்க தள்ள போடணும். ஒரு வேலை கூட நடக்காத சூழ்நிலை. இன்னைக்கு கால் மேல கால் போட்டுக்கிட்டு இவங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் பேசிக்கொண்டு, பேச்சை தவிர திமுகவில் ஏதாவது ஒரு செயல்பாடு இருக்குங்காங்க. கையில் போட்டிருக்க வாட்ச் கூட ஓடும் போல. இவங்க ஒரு வேலைப்பாடு செய்த மாதிரி பார்க்கல. நம்ம ஒரு திட்டமாவது மக்களுக்கு சொன்னதை செய்திருக்கோம் இல்லைங்க. காமன் பப்ளிக் நாங்க அவதூறு தெரிவிக்கலாம். இலவச பயணம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? மகளிர் இலவச பயணத்து திருப்தியா இருக்கா? உங்க வீட்டில் உங்க அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகை வந்துருச்சா? பேசக்கூடிய இன்னும் இப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கே நம்மளே பிரதிபலங்கள் இல்லை. எந்த பிரதிபலனும் அடையாத ஒரு கட்சியாக நம்ம இருக்கிறோம். திமுக ஆட்சியால எந்த பிரதிபலனும் இல்லைங்க. இஸ்லாமிய கூட்டமைப்பு இஸ்லாமிய மக்களை ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுத்து ஏமாத்துறது, கிறிஸ்துவ மக்களை ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுத்து ஏமாத்துறது. திமுக கட்சிக்காரர் அடுத்தவங்களை ஏமாத்துவான். இதான் அவங்களும். ஆக அறிவாலயத்தின் குடும்பத்தால் தமிழ்நாடு அல்லோல்பட்டதை தாண்டி பெற்றது என்னங்க? இந்த கோபாலபுரம் குடும்பத்தால் மக்கள் எல்லாம் எங்க அரச பத்தியும் எங்க மோசம் பண்ணிட்டு 4.5 வருஷம் மோசம் பண்ணிட்டு கூட்டம் கொள்ள அடிச்ச கூட்டம். அது இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னு குமிச்ச நாள், அவருடைய ஆசை பாசங்களை எல்லாம் இடிச்சு தள்ளுன நாள். பாபர் மசூதியை இடிச்சது, கோர்ட் ஆர்டர் வந்தது. அது எப்ப இடிச்சதுக்கு அப்புறம் தான் கோர்ட் ஆர்டர் வந்ததே தவிர இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னும் கோர்ட் ஆர்டர் வரல. என்னமோ தம்பி சொல்றாரு கோர்ட் ஆர்டர் எப்ப சும்மா. அதுவும் அந்த ஜட்ஜ் என்ன பண்ணாரு, பேனா உடைச்சிட்டு போயிட்டாரு. இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான தீர்ப்பு என் லைஃப்ல இது மாதிரி கொடுக்கலன்னு என்ன விட்டுருங்க. அவர் கரெக்டா பாய் சொல்லுவார் என்னென்ன யாரெல்லாம் இதை கொடுத்துட்டு கடைசியில வருந்துனாங்க அப்படின்னு. சும்மா இந்த வேலையை வச்சுக்காதீங்க. எல்லாம் இந்த ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கவர்னரா போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சீஃப் ஜட்ஜு இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்ன காரணத்தினால இருங்க, அவரை என்ன பண்ணாங்க, கவர்னரா போட்டாங்க. எங்க சதாசிவம் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த ரெட்டலைன்னு ஒண்ணு இருக்கு அதிமுக, அதுதான் ஒரிஜினல். அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவரு தீர்ப்பு சொல்லல, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவருக்கு எடப்பாடிக்கு பண்ணி கொடுத்தாரு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே அவங்க பண்ணாங்கன்னு இங்க பாருமா, இவங்க பண்றது எல்லாம் இந்த ஊழல் எல்லாம் இவங்க நினைச்சுக்கிறாங்க வெளியில வராது. தண்ணிக்குள்ள போய் இறங்கி மூச்சு விட்டேன்னா முட்டையா வெளியில வரத்தானே செய்யும், வராம போயிடுமா? இவங்க பண்ற ஆகையினால இதெல்லாம் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் இந்தியாவில் காணாமல் போக வேண்டியது, தடை பண்ண வேண்டிய ஒரு அமைப்புன்னா அந்த RSS அமைப்பு. அந்த RSS அமைப்பை தடை பண்ணினா தான் இந்த நாடும் நாட்டு மக்களும் வளம் பெறுவார்கள். அவ்வளவுதான். சரி, உங்களை என்ன பண்ணலாம்? உங்களை எல்லாம் வெட்டி புதைக்கிறதுக்கு நான் மண்வெட்டி எடுத்து வெட்டி குழி தோண்டணும். சார், இப்போ இந்த அம்பேத்கர் விஷயத்துல விசிகா முன்னெடுத்திருக்க விஷயம் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது எல்லாமே அரசியல் தான். எல்லாமே பாஜக பண்றது அரசியல், விசிகா பண்றது அரசியல். அப்போ அவங்க எதிர்த்தாங்க, இப்ப வணங்குறாங்களே. ஒரு சப்ஜெக்ட் இவங்க கலவரம் பண்ணாங்கன்னா அதை கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏங்க அவங்களும் பண்ணாங்க, இவங்களும் பண்ணாங்க, நாங்களும் பண்ணோம். இவங்களுக்கு சர்வசாதாரணம். இவங்களுக்கு கலவரத்தை தாண்டி ஒரு சப்ஜெக்ட் தெரியாது. ஆனால் பாஜகவுக்கு அங்க போனா, அதுவும் விடுதலை போயிருக்கிற நேரத்துக்கு போனாதான் அவங்க எதனா பேசுவாங்க, நம்ம எதனா புரியல. இது ஒரு ஜனநாயக நாட்டுல
இல்ல கலவரம் பண்றாங்க. ஒரு தலைப்பு தப்பு செய்தியா செய்யறவங்கள ஒரு சார் தலைப்பு இவங்க வராங்கன்னு தெரிஞ்சே இவங்க வந்தாங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி சார் ஒரு இடத்துல வந்து எல்லாருமே அந்த நினைவு ஏம்மா, இது வருஷ வருஷம் நடக்குதுமா இது வருஷ வருஷம் இல்ல இப்ப அவர்கிட்ட கேளுங்க ஐயா இல்ல, கிட்ட, நாங்க நான் போகணுமா சொல்றேன். வேணாமா? இல்ல வருஷ வருஷமா இல்ல போகணுமா வேணாமா? இல்ல நான் அம்பேத்கர் ஐயாவுடைய புகழை போற்றணுமா வேணாமா? நீங்க போட்டுன்னா அந்த நாள் ஏங்க, காலையில நான் என்ன இருங்க. சொல்றேன், நீங்க உண்மையிலே அம்பேத்கர் மீது பற்று இருந்திருந்தா டிசம்பர் 6 பாபர் மசூதி அந்த தேதியை அடிச்சிருக்க மாட்டீங்க. டிசம்பர் 7 அடிச்சிருக்கலாம், 6 அடிச்சிருக்கலாம், 3 அடிச்சிருக்கலாம், 4 அடிச்சிருக்கலாம். ஏங்க, அத பத்தியான டிஸ்பியூட்டே இன்னைக்கு இல்லங்க. dispute இல்லாத ஒரு சமாச்சாரத்தை கலரிக்கிட்டு நாங்க என்னவோ அதை போற்றி கொண்டாடுவது போல இவங்க எல்லாம் தப்புன்னு சொல்றது எந்த தயக்கமும் கிடையாது பாஜக காரங்க. நான் என்ன ஒரு நிமிஷம் சொல்றேன், இருங்க இவங்க பண்ற வேலையதான். பாருமா, நீங்க என்ன சொல்றீங்க, அந்த நாள் டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட நாள். சாதாரணமானது இல்ல. இப்ப நாங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்ட நாள், ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிப்பு நடத்தப்பட்ட நாள். அது சாதாரண இல்ல. அந்த நாளை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? டிசம்பர் 6 அம்பேத்கருடைய நினைவு நாள்னு RSS அந்த தேதியில தான் செய்யணும். அவரை இருட்டடிப்பு பண்ணணும். இருட்டடிப்பு இன்னைக்கு நீங்க வந்து திடீர்னு வந்து அம்பேத்கருக்கு சாதகமா அம்பேத்கருக்கு மீது பழிவா பாசமா போறதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்னு சொன்னேன். நான் இது ஒன்னே சொல்றேன், நான் வேற எதுவும் சொல்ல. இல்ல அரசியல் இல்ல, 2 பேரும் ஒரே மாதிரியா பார்க்காதீங்கன்றீங்க. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரியா பார்க்கணும். இது நடந்தது, அதெல்லாம் மறைச்சிட்டுனா நான் இலைமறிவு காயாதான் பேசினேன். 2 பேரும் அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கும் அரசியல். யார பிஜேபி எடுத்தோம், இவங்களுக்கு அரசியல், நாங்க விடேசத்தையே எடுத்தோம். அவ்வளவுதான். ஒரே விஷயம். எப்படி இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து பிஜேபி எப்படி அரசியல் பண்ணுது, திமுக எப்படி அரசியல் பண்ணுது, பிஜேபி அரசியல் 2 பேர் தான் அரசியல் பண்ணாங்க திருப்பரங்குன்றத்துல. கரூர்ல 41 பேர் கொல்லப்படுறதுக்கு டிவிகேவும் திமுக தான் அரசியல் பண்ணாங்க. இப்ப அரசியலும் பண்ணாங்க. அவங்களும் டிவிகேவும் பண்ணா, இவங்களும் பண்ணாங்க. இதுதான் இதுல பெரிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இவங்க அரசியல் பண்றாங்க, அவங்க அரசியல் பண்றாங்க. ஐயா பாய் அவர்கள் மொத்த அரசியலையும் பண்ணிட்டாரு. இப்ப ஒரே விஷயம் இல்ல ஒரே விஷயம், இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நாங்கள் இன்னும் எதிராக இருந்தது போல. எதிரா இல்லாம என்னவா இருக்கீங்க? என்னவாயா இருக்கீங்க? மொத்த நாட்டுக்கு பதறாக்கிட்டு யாருக்கு எதிராக இருக்க? நீ யாருக்கு எதிராக இருக்க? ஐயா இருங்க ஐயா. அகில இந்தியா கட்சி பாரதிய ஜனதான்னு சொல்ற இல்ல. சான்வாஸ் ஹுசைன் ஒரே ஒரு மந்திரி இருந்தாரு அப்ப, யார் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல. அதுக்கப்புறம் யார் வந்திருக்கா? ஒரு எம்பியாவது இருக்காங்களா ஐயா? ராஜ்யசபாவில் இருக்காங்களா? இல்ல இதுல இருக்காங்களா? எதுலயுமே இல்லையே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இல்ல நீங்களும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க, ஆனா அமைச்சர்கள் பதவியில ஒருத்தருக்கோ 2 பேர் அமைச்சர் பதவியில எங்களுக்கு இல்லாம இருக்கலாம். பட் ஆனா நாங்க வந்து சட்டமன்றத்துல நாங்க நிறைய பேர் வச்சிருக்கோம். அவங்கள வந்து வழி நடத்தணும். இது மாநிலமா? இது மாநிலத்துல நாங்க ஏமாத்தல. இவங்க யாரு? இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அகில இந்தியா பூலா ஒரு முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினரா இல்ல, ஒரு முஸ்லீம் அமைச்சர் பதவி இல்ல. சான்வாஸ் ஹுசைன் கொடுத்ததோட அதோட பிஜேபிக்கு முஸ்லீம் ஓட்டே போடலைங்க. உங்களுக்கு 100 விழுக்காடு போட்டுருங்க. நீங்க கூட இன்னும் 6 மாசம் இந்த மண்வெளி பாம்பு தலைமாரி 6 மாசம் நான் இருக்கா, 6 மாசம் மஸ்தானுக்கா. நான் பிஜேபி எனக்கு ஓட்டே போடல. நான் பிஜேபி கேளுங்க, பிஜேபி எனக்கு கூப்பிட்டு மந்திரி நான் போகணும். பிஜேபி இல்ல பிஜேபி எனக்கு கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுத்து நான் போக மாட்டேன். வேற எந்த முஸ்லீம் போக மாட்டான். ஏதோ வேலு மாதிரி சில பேர் இருப்பான், போய் வாங்கிக்குவாங்க, போக மாட்டாங்க. நீங்க திமுக நீங்க எத்தனை பேர் குடுக்குறீங்க? ஒரு சீட். அதுவும் 6 மாசம் அவருக்கும் 6 மாசம் இவருக்கு. ஆமா, இது என்ன இஸ்லாமியர்களுடைய வாக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்களும் பிஜேபி நான் எதிர்க்கிறேன், அது வேற விஷயம். ஆனா அதை நீங்க உங்க மூலியமா நான் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற. புரியுதா உங்களுக்கு? மேடம், எதிர்ப்பு அறுவடை ஆட்சியின் மீது செய்த சாதனை வச்சு அறுவடை செய்யறதுல உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட தகுதியும் கிடையாது, அதற்கான வாயும் கிடையாது. அவதூறை தாண்டி இந்த அறவரை ஆட்சி ஏதாவது உண்டா? இன்னொன்னு, இஸ்லாமிய பெருமக்கள் இல்ல இந்த பேச்சை நான் டீட்டெயிலா சொல்ல விரும்புறேன். இஸ்லாமிய பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்ட இருக்காங்களா? உங்க கட்சி என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க? அதாவது இவங்களை போன்ற குட்டையை குழப்பக்கூடிய தமிழ்நாட்டில் திமுக ஒவ்வொரு மாநிலத்துல இது போன்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி போல எங்களை பாவித்து, அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் சில இடங்களில் நம்ம முற்பட்டாலும் அது ஈடேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொன்றுங்க, இப்போ யூபியில் இவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க, பீகாரில் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஜெயிச்ச இடங்களில் பெரும்பான்மையான இஸ்லாமிய சகோதரர்களுடைய பகுதியில் பாஜக ஜெயிச்சிருக்கு. மிஷினை தூக்கிட்டான், மிஷினை மாற்றிட்டான், பட்டனை மாற்றிட்டான் கதை விடுவாங்க. அதாவது
இஸ்லாமிய சொந்தங்கள் நேரடியா வந்து ஆதரவு தெரிவித்தா இவங்கெல்லாம் ரிட்டர்ன் பண்றாங்க. யாரு? இப்ப அண்ணனை போன்ற ஆட்கள்லாம் நான் இப்ப அண்ணன் சொல்ற பாருங்க ஒரு வார்த்தை, பிஜேபி எனக்கு மந்திரியே கொடுத்தாலும் போக மாட்டேன். காரணம் இப்படி ஒரு விஷ விதையை அவர்களுக்குள்ள பரப்பும் பொழுது அவங்க மறைமுக ஆதரவை பாரதிய ஜனதா கட்சிக்கு தராங்க. எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்னொன்னு, எங்க கட்சியில இன்னைக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் அதிக அளவுல இருக்காங்க. இவங்க ஊப்பியா வச்சு அவங்க லாபம் வந்துச்சு போல. வச்சு இடிச்சது, வீடு இடிச்சது ஒரு முஸ்லீம் வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சது யார்? ஆமா, ஒரு விஷயம் எங்க வச்சாங்க அரசு. நான் ஒரே விஷயம், என்ன ஊப்பியில இடிக்கல? யூபியில முஸ்லிம்கள் வீடு பாஜக இடிச்சுது. நான் கண்டிக்கிறேன். நீங்க திமுக ஆட்சியில இப்ப அம்மா பட்டணத்துல ரஹமத் நகர்ல 500 வீடு இடிச்சீங்களா? புறம்போக்குல இருந்த வீடுங்க. அப்ப யூபியில மட்டும் இருந்ததுன்னா இல்ல எப்படி 5 தலைமுறை இருக்கிற இடம் ஒரு புறம்போக்குன்றான். எப்படி 5 தலைமுறையுமா இருக்கக்கூடிய ஏதோ தாங்க. அது நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப இடிக்கப்பட்டது. சரி, நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்றாங்க. சரி, நீதிமன்ற உத்தரவு கட்டுப்படுறாங்க. நீதிமன்ற உத்தரவு கட்டுப்படுறீங்களா இல்லையா? அப்போ திருநெல்வேலி திருவிசையில அந்த கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தினுடைய இடம் பள்ளிவாசல் இடம் தான் நீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க. இடத்த ஒப்படைக்க தான் போறோம். எல்லாத்தையும் வேலை அளந்து எல்லாத்தையும் ஆவணங்கள் ஏன் ஒப்படைக்காம இருக்கீங்க? நீதிமன்ற உத்தரவு தானே. இல்ல ஆவணங்கள்லாம் சொல்றேன். பாஜகவுடைய பாசிச அரசியலை எதிர்க்கிறோம், அது வேற விஷயம். உங்களுடைய துரோக அரசியலையும் எதிர்ப்பேன். அனகாபுத்தூர்ல காகிதமில்ல நகரை இடிச்சு தள்ளினாங்க. ஒரு 400 குடும்பங்கள் எல்லாமே பாருங்க. 2028 வரையிலும் வீட்டு வரி அபகரிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா 2028 வரையிலும் வீட்டு வரி ஏன் வாங்கினேன் திமுக? நான் கேக்குறேன், வாங்க கூடாது இல்லையா? அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அது வேற தனி. நான் என்ன சொல்றேன், பாஜக செய்யக்கூடிய பாசிச அரசியலை திமுக செய்யுது இல்லையா? அவங்களுக்கு நாங்கள் ஓட்டே போடுறது இல்லையா? அவங்கள நாங்கள் காலம் முழுக்க எழுத்தோம், அது வேற விஷயம், இருக்கட்டும் போகிறோம். நீங்கள் 100 விழுக்காடு இஸ்லாமியுடைய வாக்கு வாங்கி இன்னைக்கு நேரத்தில் 50 ஆண்டுகளாக இந்த இஸ்லாமிய சமூகம் திமுகவை நம்பி இந்த திமுக முஸ்லீம்களுக்கு என்ன செய்யுது? சும்மா இந்த காகிதத்துக்கு பேர் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறதே நாங்க தான். இல்லை, நாங்கள் செத்து போடுவோம் அப்படியானே நாங்க சொன்னோமா? அந்த பொண்ணு கேக்குது, அந்த பொண்ணு கேட்டா இஸ்லாமியில பாதுகாக்கல நீங்க? நாங்க சொன்னோமா? பாதுகாப்பு கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில முஸ்லீம் எல்லாம் செத்து போட்டானா இல்ல இனப்பரப்பு முஸ்லீம் ஆட்சியில என்ன நிலையில இருந்தீங்கிறது தெரியும். அதிமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டுகள் ஜெயலலிதா தொடர்ந்து எடப்பாடி 10 ஆண்டுகள் இருந்ததா இல்லையா? ஆமா. என்ன நடந்ததா? எடப்பாடி அரசு பாஜகவோட கூட்டணி இருந்து அப்போது திருப்பரங்குன்ற பிரச்சனை வரலையே, உங்க ஆட்சியில வந்துச்சே. ஏன்னா உங்கள் ஆட்சியில் உங்களை மிரட்டினா வேலை நடக்குன்றது பிஜேபி RSS புரிஞ்சு வச்சிருக்கான், அதை செய்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நடத்துறீங்க, அவ்வளோதான். சார், பாஜக உங்க மீது இன்னொரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. உங்க ஆட்சியில கிட்டத்தட்ட 161 கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, இது திட்டமிட்டு பண்றாங்க, இந்துக்களுக்கு எதிராக பண்றாங்க அப்படின்னு நீதிமன்றத்துல உத்தரவு கொடுத்துருக்கு. இந்த ரோடு ஓரங்கள்ல மசூதியோ சர்ச்சோ பாருங்க, கடவுள் பக்தி எல்லாம் இல்ல அவங்களுக்கு. பாஜகவுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில புகழ்பெற்ற 1300 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோயில், அந்த கோயிலை இடிச்சு அலுவலகத்துடைய கார் பார்க்கிங்காக அந்த கோயிலை இடிச்சாங்க. பயங்கர எதிர்ப்பு மக்கள். இது இடிச்சு யாருன்னா RSS, பாஜக கவர்மெண்ட் RSS தான் இடிக்குது. 200 கோடியில கட்டடம். அப்போ RSS இது அறிவாலயம் எவ்வளவு சொல்லுங்க. 1300 ஆண்டுகளுக்கு முன் பழமையான கோயில். நாங்க 50 கோடி தான்யா. அவுரங்கசீப் காலத்திலே அந்த கோயில் இருந்திருக்கு, புரியுதுங்களா? அவுரங்கசீப் காலத்திலே அந்த கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலை இடிச்சு கார் பார்க்கிங். இல்ல ரொம்ப நன்றி, இல்ல ரொம்ப மனமார்ந்த நன்றி. ஒரு கோயிலை அவ இடித்தமைக்கு இவ்வளவு கொந்தளிக்கக்கூடிய நன்றி. ஆனால் தமிழ்நாட்டில் கோயிலை இடித்ததைக்கு இவங்க 1000 ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு, அது ரோடு ஓரத்துல இருந்துச்சு, அது இடையூறா இருந்துச்சு. கோயிலை கட்டிட்டு இருந்தானா அதை ஒத்துக்க முடியுமா? நான் கேட்பது, தமிழகத்துல பழமையான கோயில்கள் எதுவும் இடிக்கப்படல, புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ரோடோரத்துல கட்டி வச்சிருப்பானுங்க, தெருவுல போற வழியில எல்லாம். மதுரையில பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு, இப்ப இல்ல,
எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து அந்த செல்லூர்ல ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த கோயில் ஆட்சியில இடிச்சாங்க. இப்போ இடிச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், அப்ப எல்லா நேரங்கள்லயும் இந்த ரோடோரங்கள்ல டிராபிக் இடையூறு பண்ற மாதிரி கோயிலை கட்டுவானுங்க. அவனுக்கு 3 நாளைக்கு பந்தல போட்டுக்குவானுங்க. இன்னைக்கு கூட நாங்க ஒரு இடத்துல இருந்து இதே மாதிரி வர்றதுக்கு இல்ல அவ்வளவு கஷ்டம். இதே மாதிரி இல்ல ஐயா இதே மாதிரி இவங்களுக்கு இல்ல, இல்ல, பொய் ஒரு பேசுறதே இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. பிறப்புரிமை. அட, அதாவது ஆ. பாரதிய ஜனதாவின் பிறப்புரிமை பொய் பேசுவதே, உண்மை பேசுவது என்பது அவர்களுக்கு அறவே கிடையாது. உங்களுக்கும் ஒரு பெயர் இருக்கு, பொய் மாடல் ஆட்சி. ஆமா, நாங்க பொய் மாடல் புழுதி, ஆட்சி புழுதி நாங்க மூட்டைகள். பாத்துக்குவோம் பொய்யர்கள். முடிச்சிருவா முடிச்சிருவோம் ஆட்சியை இன்னும் 6 மாசத்துல முடிச்சிருவோம். முடிச்சிருவோம். இல்ல இன்னும் ஒரே ஒரு கதைங்க. கதையா இவ்வளவு கதையை கேட்டீங்களா நீங்க? நிஜத்தை சொல்றேன். இந்து கோயிலை இடிச்சதை பத்தி இவ்வளவு பெருமையா ஒரு மீசையை முறுகிக்கிட்டு மூக்க நோண்டிக்கிட்டு அழகா பேசுறாப்புல. நான் சொல்வது, இஸ்லாமிய இடங்கள் வந்து எல்லாமே பட்டா உள்ள இடத்துல தான் இருக்கா? இல்லை கிறிஸ்துவ சகோதரர் உள்ள அந்த சர்ச்செல்லாம் எல்லாம் பட்டா உள்ள இடத்துல தான் இருக்கா? எங்க அவரவர் வழிபடுற இடத்த வந்து நோண்டி ஒரு நிஜமான சில இடங்கள்ல சில இடையூறுகள் இருக்கும், அதை எடுக்கிறத பத்தி ஆட்சேபணம் இல்லை. ஆனா இத்தனை கோயிலை இடிச்சிட்டு ஒரே வார்த்தையில பதில சொல்லிட்டு பொய்யர்கள், இவர்கள் திருடர்கள், கண்ணாடி பார்த்து பேசுறாருன்னு தெரியல, எல்லாம் இவங்க பண்றது பூரா ஃப்ராடு வேலை. ஆனா மூஞ்சி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. உத்தமர்னு ஒரு படத்துல வருமே அந்த கதையா. இவர் தோரணைக்கும் இவர் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொன்று ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். ஹிந்து சம்மந்தப்பட்டு நடக்கக்கூடிய விழாக்களை பற்றி 3 நாள் கொடையை போட்டுப்பானுங்க, அங்க உட்காந்து தின்னுவானுங்க, இதெல்லாம் இவ்வளோ ஜாலியாக பேசுறாரு. இஸ்லாமிய மார்க்கத்தில் நடக்கக்கூடிய கிறிஸ்துவத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இவர் ஓப்பனா பேசுறாரு. அவர்களால அதாவது இவங்க கலவரத்தை கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு யார்கிட்ட வருது? மத நல்லிணக்கம் சொல்ற இவர்கள் ஒரு மதத்தை கார்னர் பண்ணி இந்த அளவு பேசக்கூடிய பேச்சு எதற்காக? ஒருத்தனை கார்னர் பண்ணீங்கன்னா அவன் கட்டத்தான் செய்வான். நீ ஏன் வந்து கத்துற, நீ ஏன் வந்து மத கலவரத்தை உண்டாக்குறன்னு சொன்னா இது எப்படி நியாயம்? எல்லாத்தையும் பாரு, சிந்து முடிக்கிறது சிந்து முடிச்சாச்சு, குத்தி விடுறத குத்தி விட்டாச்சு, சும்மா சில மாதிரி கொண்டிருக்காரு பாருங்க. இதே போலதான் 4 ஆண்டு திமுக ஆட்சி. இஸ்லாமிய கிறிஸ்துவ இந்து சகோதரர்கள் 3 மதங்கள் பெரும்பான்மையா அங்க இருக்கு, சரிங்களா? ஆனால் இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்களை பற்றி இவர்கள் அவதூறு பேசி பார்த்திருக்கிறீங்களா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்து நடக்கக்கூடிய அந்த யாகத்தை பற்றி கேவலமா பேசுவதும், கோயிலை இடிச்சதனோ பெருமையா பேசுவதும், ஏங்க அவதூறு பேசக்கூடிய நீங்கள் அவதூறை பேசும் பொழுது கேள்வி கேட்போமா மாட்டோமா? எங்களை இவ்வளவு தைரியமா பேசுறியே, அடுத்தவங்களை பேச உங்களுக்கு தைரியம் இருக்கா? அந்த நாக்கு வேலை செய்யுமா? கேட்கதானே செய்வோம். கோபமே வரக்கூடாது. உன்னை என்ன வேணா அடிப்பேன், சாணியில அடிப்பேன், செருப்பு முக்கிய அடிப்பேன், உங்களுக்கு கோபமே வரக்கூடாது. சற்று இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அதற்கு நாங்கள் ஆள் இல்லை. நியாயத்தை கேட்டால் இந்த பிஜேபி காரனுக்கு இதே வேலை. ஐயா ஒரே விஷயம் ஐயா, ஆக இந்த பிஜேபி காரங்களுக்கும் இதே வேலை, இந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு இதே வேலைன்னு சொல்லி இந்த நாடகத்தை, இந்த பம்மாத்து வேலை எத்தனை நாள் செய்ய போறீங்க? எத்தனை நாளைக்கு கார்னர் பண்ணி இப்படி ஒரு ஒரு இழிவான அரசியல் செய்ய போறீங்க? அதாவதுங்க, நம்ம எந்த மார்க்கத்துல இருக்கோன்றது, நம்ம ஒரு இடத்துல பிறக்கிறோம், அந்த இடத்துல நம்ம அந்த மார்க்கத்துக்கு நம்ம உருவாகிறோம், அது வேற விஷயம். ஆனா யாருக்கு தவறு நடந்தாலும் கேள்வி கேட்க இடத்துல நம்ம இருக்கணுங்க. அப்படியே மத்தவங்க நடந்தா அப்படியே ஜெனரலைஸ் பண்றது, அப்படியே பாயசம் குடிப்பாரு இவரு. ஆனா இந்துக்கள் வந்தா பாயசமா மாறுறாரு இவரு. எவ்வளவு பெரிய கேவலம். திமுக ஆட்சி அவர்தான் மாறுது. இந்த விஷயத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். இது வந்து தம்பி மட்டும் இல்ல, எஸ் ராஜா மட்டும் இல்ல, இது இப்போ பவன் கல்யாண் முதல் கொண்டு எல்லாரும் இந்த வார்த்தை சொல்றாங்க. ஏன் இந்துக்கள் தான் சொல்றீங்க, முஸ்லீம் பேசுங்க, கிறிஸ்துவ உங்களை பேசுனா நீங்க உங்களை கேள்வி எழுப்புங்க. தேவையில்லாம முஸ்லீம்களே கிறிஸ்துவர்களே ஏன் வம்பு கிழக்கிறீங்கன்றீங்க. ரெண்டாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, பேசுறவங்க அத்தனை பேரும் இந்து மதம் என்ற அடையாளத்தோடு இந்தியாவில் வாழக்கூடிய நபர்கள் இருக்கா இல்லைங்களா? நான் வந்து இந்து மதம் சொன்ன எதுவும், ஏன்னா முஸ்லீம்கள் யாரெல்லாம் முஸ்லீம்கள இருக்காங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவர்களாக இருக்காங்களோ அவர்களை தவிர மற்றவர்கள்லாம் இந்துக்களாக தான் இவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் கூட மோகன் பகவத்தை அதுதான் சொன்னார். அப்போது உங்கள் மதத்திலிருந்து வந்து அவன் அதில் உள்ள குறை நிறைகளை பேசணும்னா நீங்கள் அதுக்கு வந்து சரியான முறையில் விளக்கம் கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாம் ஏன் இதை முஸ்லீமை பற்றி பேசு, அவன் இஸ்லாத்துலேருந்து போயிருந்தா இஸ்லாத்தை பற்றி பேசுவான், கிறிஸ்துவனா இருந்து இப்படி நாத்திகனா மாறினா கிறிஸ்துவத்தை பற்றி பேசுவான். அவன் இந்து மதத்திலேருந்து போய் தான் அவங்க பேசுகிறாங்க. இது தம்பி மட்டும் இல்லை, எல்லாரும் இதே டைலாக் தான் விடுறது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டைலாக் பேசுறீங்கன்னா நீங்க அவங்க கருத்து வைக்கிறாங்களா அதுக்கு பதில் அடி கொடுங்க, வேண்டான்னே சொல்லலை. நீங்க தேவையில்லாம எங்க இது முஸ்லீமை பத்தி பேசுவியா,
ரஹீமை பத்தி பேசியா, ராபர்ட்டை பத்தி பேசியா, ராமரை பத்தி மட்டும் ஏன் பேசுற அப்படின்ற கருத்து இருக்கு பத்தியா. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான கருத்து. என்னென்ன சொன்னீங்க? உண்மை, தவறான கருத்து. இப்ப அண்ணன் இருக்காரு, அண்ணன் இருக்காரு, கோயில் இடிப்பை பத்தி பேசுறாருன்னு சொன்னா அவரு இந்து மதம், இன்ன வரையிலும் இந்து மதம் தான், கோவில் போறாரு, சாமி கும்பிட்ற எல்லாமே பண்றாருன்னா அப்ப அதுல உள்ள நிறை குறைகளை பத்தி பேசுவாரு. அவரு வந்து இஸ்லாத்துல உள்ள நிறை குறைகளை என்னத்தை பேச முடியும்? அவருக்கு இஸ்லாத்தை பத்தி என்ன தெரியும்? நான் கேட்கிறேன், தெரியாது. ஒரு இஸ்லாமியன் நாத்திகனா மாறினா அதுல உள்ள குறைகளை அவன் பேசுவான். அப்ப பெரும்பான்மையான மதங்கள் வந்து இந்து மதம் தான் இந்தியாவில் இருக்கு. அப்படின்னும் போது அதுல இருந்து நிறைய பேர் வந்து அதுல உள்ள சில பல விஷயங்களுக்காக நாத்திகர்களாகவும் அது இப்படி மாறுறாங்க. மாறும்போது அதுல வரக்கூடிய பிணக்குகள் தான் பொது வெளியில பேசப்படுது. ஒரே விஷயம், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். எதுக்கு பதில் சொல்லணும்? அதுக்கு நீங்க பதில் சொல்ல விட்டு ஏன் நீங்க அவரை பத்தி பேசல, ஏன் நீங்க இவரை பத்தி பேசல அப்படின்றது இது வந்து எப்படின்னு சொன்னா அவங்களால பதில் சொல்ல முடியலன்றதுதான் தோணுது. இல்ல எதிர்குரல் சொல்வதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது, அது பிரச்சனை இல்லை. ஆனா இவர்கள் செய்யக்கூடியது எதிரி குரல். நம்ம இன்னும் எதிரி போல ஒரு விஷயத்த பாவிக்கிறது, இன்னும் இந்த நாட்டிற்கே நமக்கும் இந்த நாட்டுக்கு எந்த தொடர்பு இல்லாதது போல பேசுவது. அதனால மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒண்ணுதான். இன்னைக்கு தான் எதுவும் செய்திருந்தால், தன் கட்சி ஏதேனும் இந்த 50 ஆண்டுகள் செய்திருந்தால், தனக்கென்று ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா அதை சொல்லி அடுத்தவங்க இதை செய்யல நான் இதை செய்யறேன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பு திமுகவுக்கு துரதிர்ஷ்டம் கிடையாது. அட சும்மா இருமையா, துரதிர்ஷ்டம். யார் நாங்க செய்யலைன்னா தான் நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் இங்க வந்து படிச்சுட்டு கல்வி அறிவோட இங்க வந்து உட்காந்து பேச முடியுமா? சும்மா இருங்க. எதிர்க்கிறீங்கன்னா அவங்களோட குறைகளை சொல்லி எதிர்க்காம மதத்தை சொல்லலமா, குறைகளை தான் சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சியோட அவங்களுடைய எல்லா கட்சியும் கேவலம் இல்ல, இவங்க வாதத்துக்கே வருவோம். அயோக்கியத்தனம், அடாவடித்தனம், எல்லாம் ரவுடிசம், கொலைகார கும்பல். இவங்க இங்க வேணா அம்மாத்து வேலை பண்ணலாம், அங்க பூரா கொலை கொள்ள கற்பழிப்பு, இதுதான் இவங்களுடைய. ஏமா கற்பழிச்ச இதுல எல்லாத்தையும் விடுதலை பண்ணி மறுபடியும் அந்த பானு மேட்டர்ல திரும்ப மறுபடியும் சொல்லி, ஆமா அண்ணா யூனிவர்சிட்டி மறுபடியும் பிடிச்ச எல்லாத்தையும் ஜெயில போட்டாங்களா இல்லையா? என்ன மறந்து போகுமா? மக்கள் மறக்க மாட்டாங்க. எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப உங்களுக்கு வேலை அடிக்கணுமோ அப்ப அடிப்பாங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.